குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் 2 2024 புதன்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் ஒன்று கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். இஸ்ரேல் மீது ஈரான் வந்து பார்த்திங்கன்னா ஏவுகணை தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. நமக்கு அதில் பெருசாக கொஸ்டின் வராது. டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா தலைநகரங்கள்லாம் அதிகமாக கேட்பாங்க, சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா லெபனானுடைய தலைநகரம், ஓகேங்களா, பெய்ரூட், ஓகேங்களா, இதுதான் வந்து லெபனானோட தலைநகரம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலோட தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா டெல் அவீவ், ஓகேங்களா. இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்குற கேள்வி. டிஎன்பிசியில் இந்த அளவுக்கு சிம்பிளாக கேட்க மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் கல்வியில் வந்து யோகா, உடற்பயிற்சி, சமஸ்கிருதம் உள்ளிட்டத்தை இணைக்கிறாங்க. இந்தியாவில் ஆசிரியர் கல்விக்கான 15 பல்கலைக்கழகங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு வராங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது, ஓகேங்களா. எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்களின் தேவை வந்து இருமடங்காக உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆசிரியர் பயிற்சி படிப்பில் இடங்களின் எண்ணிக்கை வந்து கணிசமாக அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன் உங்கள் வீட்டில் யாராவது 12th 11th படிக்கிறாங்க அப்படின்னா முடிஞ்சளவு ஒரு டிகிரி படிச்சுட்டு டீச்சரை படிக்க வைங்க, சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்திய விமானப்படை தினத்தையொட்டி அக்டோபர் 6 சென்னை மெரினா கடற்கரை மற்றும் தாம்பரம் விமானப்படை தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா விமான சாகச நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. இதுக்கு தான் ஒத்திகை நடத்திட்டு இருக்கிறாங்க. இது நடத்துகிறாங்கன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. 92வது விமானப்படையினுடைய ஆண்டு விழாவை முன்னிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரியில் முதியோர் பராமரிப்பு உதவியாளர் சான்றிதழ் படிப்பு வந்து தொடங்கியிருக்காங்க. இந்தியாவில் 2022ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 14.9 கோடி முதியோர்கள் வந்து இருக்கிறாங்க, ஓகேங்களா. இது இந்தியாவின் மக்கள் தொகையில் 10.5% இருக்குது. நாட்டிலேயே அதிக முதியோர்களை கொண்ட 2வது மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் தொகையில் 13.7% முதியோர்கள் இருக்கிறாங்க, ஓகேங்களா, தமிழகத்தில். மத்திய அரசு, அதாவது தமிழகத்தின் சென்னை மற்றும் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா முதியோர்களுக்குன்னு தனியாக மருத்துவமனை கட்டியிருக்காங்க, ஓகேங்களா. இதுவும் முக்கியமான விஷயம் தான். மொத்தம் வந்து இந்தியாவில் 2 இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா முதியோர்களுக்குன்னு தனியாக மருத்துவமனை இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்க சென்னை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதியோருக்கான பிரத்யேகமான மருத்துவமனை அப்படின்னா அது கிண்டியில் இருக்கிற முதியோர் நல மருத்துவமனை தான். கடந்த பிப்ரவரி மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை தொடங்கியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 13 துறைகளில் தேசிய அளவில் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. வறுமை ஒழிப்பு, சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட 13 துறைகளில் தமிழகம் தேசிய அளவில் முதலிடம் வகிப்பதாக மத்திய அரசினுடைய நிதி ஆயோக் புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா துணை முதல்வர் தெரிவிச்சிருக்காரு. இது ஆல்ரெடி நமக்கு டேட்டா இருக்குது, நம்ம வந்திருக்கு, நம்ம பிடிஎஃபையும் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டேட்டா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுதில்லியில் உள்ள மந்திர் மார்க் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வால்மீகி கோயில் இருக்குது. இந்த கோயிலோட சுவரில் வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகளுடைய நினைவு கூறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அடையாளங்களாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய புகைப்படங்கள் வந்து இந்த கோயில் வளாகத்தில் வந்து வரைஞ்சிருக்காங்க. 1946 ஏப்ரல் 1 முதல் ஜூன் 10 வரை தேதியில் வந்து வால்மீகி மந்திர் அப்படின்னு அழைக்கப்படும் அந்த இடத்துல வந்து மகாத்மா காந்தி ஒரு 214 நாள் தங்கியிருந்திருக்காரு. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுடைய சுற்றுச்சுவரில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுடைய சுவர்களில் அவருடைய வரைபடம் வந்து வரையப்பட்டிருக்கு. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முக்கியமானது. அடுத்து பேறுகால உயிரிழப்புகளை தடுக்க சிறப்பு செயலாக்க குழு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாணையின்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பேறுகால உயிரிழப்பு விகிதம் 1,00,000 பிரசவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 45.5 அப்படின்ற வகையில் இருக்குது, ஓகேங்களா. இது முக்கியமான டேட்டா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜமைக்கா மற்றும் ஜமைக்காவோட பிரதமரும் இந்திய பிரதமரும் வந்து பார்த்திங்கன்னா ஜமைக்காவோட பிரதமர் அரசுமுறை பயணமாக வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருக்காரு. அவரை வரவேற்றதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இருந்த உடன்பாடுகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரீபியன் தீவு நாடான ஜமைக்காவின் பிரதமர் ஆண்ட்ரூ ஹோல்னஸ் இவர் வந்து பிரதமர் மோடியுடைய அழைப்பை ஏற்று 4 நாள் பயணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்திருக்காரு. இருதரப்பு பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள முதல் ஜமைக்கா பிரதமர் இவர், ஓகேங்களா. ஜமைக்கா இராணுவத்தினருக்கு பயிற்சி அளிப்பதோடு அவர்களுக்கு திறன் கட்டமைப்புகளை இந்தியா பங்காற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமானது என்னென்னா இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது ஜமைக்காவில் யூபிஐ பரிவர்த்தனை சேவை தொடங்குவதற்கான ஒப்பந்தம் உள்ளிட்ட 4 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு, ஓகேங்களா. இதில் யூபிஐ பரிவர்த்தனை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட யூபிஐ எந்தெந்த நாட்டில் பயன்படுத்துகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி நம்ம நியூஸ் பேப்பர்லேயே சொல்லியிருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம ஷார்ட்ஸில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். காந்தி ஜெயந்தி முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்று தொடங்குறாங்க, ஓகேங்களா. ஆண்டுக்கு வந்து தமிழகத்தில் மட்டும் 6 முறை கூட்டப்படுது. இதுவும் நம்ம ஷார்ட்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து
2022-23ஆம் நிதியாண்டில் தொழிற்சாலைகள் குறித்த மதிப்பீடு அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக தொழிற்சாலைகள் கொண்டதிலும் அதிக வேலைவாய்ப்புகளை வழங்கிலும் தமிழகம் முதலிடத்தில் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோகோட புள்ளி விவரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூடுதலில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்தில் வைக்குது. அதை அடுத்து 2வது 3வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குஜராத், தமிழகம் இருக்குது. ஓகேங்களா. தொடர்ந்து கர்நாடகம், உத்தரப்பிரதேசம் ஆகிய இடங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. இந்த 5 மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய மொத்த மதிப்பு கூடுதலின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த உற்பத்தியில் 54% பங்களிப்பை வந்து அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 மாநிலங்களில் அதிக நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிய மாநிலங்களோட பட்டியலில் வந்து தமிழகம் முதலிடத்தில் இருக்குது. அதனை அடுத்து தான் மற்ற மாநிலங்கள் இருக்குது. ஓகேங்களா. இந்த 5 மாநிலங்கள் அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநில வரிசையிலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முதலிடத்தில் இருக்குது. இது முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 92வது ஆண்டு விமானப்படையோட 92வது ஆண்டு தினம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1932 அக்டோபர் 8ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய விமானப்படை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. அதை நினைவுகூரும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடிட்டு வரும். இப்போ வந்து 92வது ஆண்டு விழா கொண்டாடுறோம். ஓகேங்களா. இப்போது உலகின் மிக உயரமான மலைப்பகுதியில் ஒன்றான லடாக்கில் இருக்க தொய்ஸ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விமானப்படை தளத்திலிருந்து 7000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் தவாங் பகுதிக்கு வந்து அக்டோபர் 8ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள வாகன பேரணி. ஓகேங்களா. வாகன பேரணி நடத்துகிறாங்க. எங்கேருந்து தெரிஞ்சுக்கணும், உலகின் மிக உயரமான மலைப்பகுதியில் இருக்கிற லடாக்கில் தோய்ஸ் பகுதியில் அமைக்கப்பட்ட விமானப்படை தளத்திலிருந்து 7000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அருணாச்சல பிரதேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகன பேரணி நடத்துகிறாங்க. ஓகேங்களா. இந்த 92வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இதன் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2000 ரூபாய் நோட்டுகள் வந்து 98% வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி தகவல் கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் நோட்டுகள் 98% வங்கிக்கு வந்து திரும்பிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2016ஆம் தேதி நவம்பரில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பண மதிப்பிழப்பு செயல்பாடு விதமாக வந்து பார்த்திங்கன்னா 2000 நோட்டு அறிமுகம் பதிவுபட்டுச்சு. இது 2023 மே மாதம் 19ஆம் தேதி முதல் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டை திரும்ப பெறுவதாக அறிவிக்கப்பட்டுச்சு. அப்போது 3.56 லட்சம் கோடி மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் வந்து புழக்கத்தில் இருந்துச்சு. ஓகேங்களா. ஆர்பிஐனுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து பார்த்திங்கன்னா உயர் மதிப்பு பணமாக எது இருக்குது இந்தியாவில் அப்படின்னா 500 ரூபாய் நோட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் கொஸ்டினில் சிம்பிளாக கேட்டுருவாங்க போலீஸ்லையும் எஸ்ஐலையும். அதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பண மதிப்பிழப்புக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் நோட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உயர் மதிப்பு பணமாக இருந்துச்சு. அதாவது இந்தியாவில் இருக்கிறதுல உயர் மதிப்பு பணம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து பெரிய நோட்டு இல்லை அப்படின்னா அது 1000 நோட்டாக இருந்துச்சு. பண மதிப்பிழப்புக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் நோட்டு இருந்துச்சு. இப்போ அதை திரும்ப பெற்றதுனால 500 ரூபாய் நோட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உயர் மதிப்பு பணமாக இருக்குது இந்தியாவில். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இப்போ வந்து 2000 நோட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்பிஐனுடைய 19 அலுவலகங்களில் 2000 ரூபாய் நோட்டுகளை நேரில் செலுத்தி அல்லது தபால் வழியில் அனுப்பி கூட சம்மந்தப்பட்ட நபர்கள் தங்கள் வங்கி கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வந்து வரவு வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து இராணுவ மருத்துவ பிரிவில் முதல் பெண் இயக்குனர் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இந்திய இராணுவ மருத்துவ சேவையில் முதல் பெண் தலைமை இயக்குநராக கடற்படையுடைய துணை தளபதியும் மருத்துவருமான ஆர்த்தி சரின் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை பொறுப்பேற்றிருக்காங்க. இந்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ மருத்துவ சேவையின் 46வது இயக்குநராக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பதவியேற்றிருக்காங்க. இப்பதவியை வைக்கும் முதல் பெண் அதிகாரி இவங்க தான். ஓகேங்களா. அதனால் இதை கண்டிப்பாக நோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டிஎன்பிசி சிலபஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்குன்னு தனியாக டாபிக் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினுடைய சாதனைகள். டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 11 முறை தொடர் ஆட்டநாயகன் விருது வாங்கியதில் வந்து பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பார்த்திங்கன்னா அதிக முறை தொடர் ஆட்டநாயகன் விருது வென்ற இலங்கை நட்சத்திரம் முத்தையா முரளிதரனுடைய சாதனை வந்து சமன் செஞ்சிருக்காரு. ஏன்னா அவரும் 11 முறை வாங்கியிருக்காரு, இவரும் 11 முறை வாங்கியிருக்காரு. இதற்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவின் ஜேக் காலிஸ் இருக்கிறார். ஓகேங்களா. இவர் ரவிச்சந்திரன் அஸ்வின் 11 முறை வாங்கியிருக்காரு. இலங்கை நட்சத்திர வீரரான முத்தையா முரளிதரனும் 11 முறை வாங்கியிருக்காங்க. இப்போ அஸ்வின் இன்னொரு டைம் வாங்கிட்டார் அப்படின்னா அவர் வந்து முன்னாடி வந்துடுவார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்துக்கு எதிரான இந்த டெஸ்ட் தொடர் வெற்றியின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முதலிடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 11 ஆட்டங்களில் 8 வெற்றிகளை பெற்று 74.24 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்குது. இதற்கு அடுத்தது தான் ஆஸ்திரேலியா இருக்குது. 3வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இலங்கை இருக்குது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.